கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். 3ஆம் வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார் அல்லது பரிசுத்தமாக்கினார்னு பார்க்குறோம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின இந்த வார்த்தைகளில் எவ்வளவு பொருள் இருக்குது, பொதிந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிச்சம், இருள், ஆகாய விரிவு என்கிற வானம், அதற்கு மேல் உள்ள நீர், கீழ் உள்ள நீர், பூமி, சமுத்திரம், கோள்கள், நட்சத்திரங்கள், தாவரங்கள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மனிதர்னு எல்லாவற்றையும் அவர் மட்டுமே படைக்கிறார். இப்போ ஒரு குயவன் ஒரு பானை செய்வதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட அதை செஞ்ச உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல் ஆகாய விமானம், ரயில், கார் போன்ற போக்குவரத்து வாகனங்களையோ அல்லது வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே யாராவது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும். மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வேறு ஒருத்தர் கண்டிப்பாக செஞ்சிட முடியும். பேர் வேணால் மாறலாம். இப்போ உதாரணமாக கார்னு எடுத்துக்கிட்டோன்னா எத்தனையோ விதமான கார் இருக்குது, விலை உயர்ந்ததுலேருந்து விலை குறைவானது வரைக்கும். ஆனால் எல்லாமே கார் தான். உருவ அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும், செயல்பாடில் தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் தேவனுடைய படைப்பில் ஒரு சிட்டுக்குருவிக்கும், காக்கைக்கும், குயிலுக்கும், மயிலுக்கும் ஒன்றொன்றுக்கும் நிறத்துலையும், உருவ அமைப்புலையும், குணம், சத்தம், உணவு, இப்படி எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி தான் விலங்குகள்லையும் நம்ம பார்க்க முடியும். தாவரங்கள்லையும் நிறையா வித்தியாசம். இப்போ கனின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சுவை இருக்கும், அதனுடைய சைஸ் இருக்கும், அந்த மரத்தினுடைய இலைகள், இப்படி எல்லாமே வித்தியாசப்படும். தானியங்கள்லையும் இப்படி நிறையா வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் கூட வித்தியாசங்கள் உண்டு. அதை மனிதர்கள் நட்சத்திர கூட்டத்தின் கூட்டத்தை வச்சு அதுக்கு பெயர் வச்சுருப்பாங்க. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அல்லது டெலஸ்கோப் மூலம் பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை மட்டும்தான் மனிதர்களுக்கு தெரியும். அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடியது நமக்கு என்னங்கிறது தெரியாது. இவரையெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நமக்கு இவற்றையெல்லாம் படைத்த தேவனை நம்ம மகிமைப்படுத்துறதுக்கு தவறிடுறோம். அவர் தேவனாகிய கர்த்தர் படைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து அதை போற்றக்கூடிய வகையில் தான் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தார். நடுவில் ஓய்ந்து எடுக்கலை, வேலையை முழுசுமாக முடித்ததுக்கப்புறம் ஒரு ஓய்வெடுத்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார்னு பார்க்குறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக அப்படின்னு படிக்கிறோம். 11ஆம் வசனத்தில் கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உள்ளதை திரும்பியும் இது உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆசீர்வதித்து ஏன் அதை பரிசுத்தமாக்கணும், ஏன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம்தான் அதை நம்ம அதனுடைய மகத்துவத்தை நம்ம உணர முடியும். ஓய்வுங்கிறது வேலைக்கு நடுவில் எடுக்கிற ஓய்வு கிடையாது. ப்ரொடக்டிவாக ஒரு வேலையை ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் முடித்த பிறகு எடுக்கக்கூடிய ஓய்வுக்குங்கிறது ஒரு தனி வேல்யூ உண்டு. தேவனாகிய கர்த்தர் 6 நாள் செஞ்ச வேலையினுடைய அந்த பளுவின் காரணமாக அவர் ஓய்வு எடுக்கலை. தாம் செய்த மகத்தான பணியை மனநிறைவோடு செய்து அதற்காக மகிழ்ந்து ஓய்வெடுத்து அவற்றையெல்லாம் அவர் மகிழ்ச்சியுடனே பார்க்கிறார். அதுக்காக தான் அவர் ஓய்வெடுக்கிறாரு. எனவே தேவன் படைத்த மகிப்பான படைப்புகளை ஒவ்வொன்றையும் நம்ம நினைவு கூர்ந்து அதற்காக மகிழ்ந்து சந்தோஷப்பட தான் இந்த ஓய்வு நாளை அவர் நியமித்திருக்கிறார், ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறாரு. சங்கீதம் 29:2லையும் 96:9லையும் வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சங்கீதம் 150:1 அல்லேலுயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாயை பார்த்து அவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். சங்கீதம் 136 எடுத்திங்கன்னா ஒவ்வொரு வசனத்துலேயும் துதியுங்கள் துதியுங்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அதுக்காக தான் இந்த ஓய்வு நாள் நியமிக்கப்பட்டிருக்குது. 4ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளேன்னு பார்க்குறோம். முதல் அதிகாரம் முழுசுலையும் பார்த்தீங்கன்னா தேவன் மட்டும்தான் போட்டிருக்கோம். இந்த 4ஆம் வசனத்தில் தான் தேவனாகிய கர்த்தர், லார்ட் காட் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம்.
அதே போல் வரலாறு அப்படின்னு சொன்னாக்கா, வரலாறுங்கிறது எப்போதுமே பதிவு செய்யப்பட்டது, அதாவது ரெக்கார்டட் விஷயங்களாக தான் இருக்கும். அப்போ தேவனாகிய கர்த்தர் படைத்தார் என்பதை அவர் ரெக்கார்ட் செஞ்சு வச்சிருக்கிறாரு. இது யார் மூலமாகவோ அவர் பின்னால் தெரியப்படுத்துகிறாரு. அது யாராக இருக்குங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம். இங்கிலீஷில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப் ஹெவன்ஸ் அண்ட் எர்த்துன்னு போட்டிருக்கோம், அல்லது ஜெனரேஷன் ஆஃப் ஹெவன்ஸ் அண்ட் எர்த்துன்னு பார்க்குறோம். அப்படின்னா இதை உருவாக்கியது ஒருவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 115:16 வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லேருந்து கோள்கள், பூமி உட்பட எல்லாமே கர்த்தருடையது. பூமியை மட்டும் மனிதர்களுக்கு வாழ்வதற்காக அவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி விண்வெளி ஆராய்ச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில், நிலவில் எங்கேயாவது தண்ணி இருக்குமா, மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் கடவுள் படைத்த படைப்பின் அடிப்படையிலையும் சங்கீதம் 115:16 அடிப்படையிலையும் பார்த்தா பூமி மட்டுமே மனிதர்கள் வாழ்வதற்காக தேவனால் உருவாக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும்.